என்னன்னா நம்ம வீட்டு சோஃபா எங்க இருக்கேன்னு பாக்காதீங்க. இங்க இருந்த சோஃபாவை தான் நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வாங்கணும். நிறைய பேர் இந்த சோஃபா எங்க வாங்கினேன்னு கேட்டே இருந்தீங்க. அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் இப்ப கண்டிப்பா பூஜா யூனிட் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்து வாங்கியிருக்கேன். ஹாய் கைஸ், நேற்று விளாக் பார்த்துருப்பீங்க. பிளான் சேல் போய் கௌதம் எனக்கு செடியெலாம் வாங்கி கொடுத்தான். ஆனால் அந்த விளாக் முடிவில் என்னை வேற ஒரு இடத்துக்கு நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததை வாங்கி தர கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணான். என்னென்னமோ பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு வாங்கி தரல. போய் நான் வந்து அன்னைக்கு டயர்டா இருந்தேன், அதனாலதான் கூப்பிட்டு போல. பாருங்க, இன்னைக்கு நான் ரெடியாலாம் ஆயிருக்கேன், கூப்பிட்டு தான் போறேன். அதான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டேன். இன்னைக்கு போய் வாங்காம விட மாட்டேன். வாங்க போகலாம். கரெக்டா உன் ஹைட்டுக்கு இருக்கு போல. அது இதுதான் ரெண்டுல எதை எடுக்க போறீங்கன்னு யோசிக்கிறேன். நீ சொல்லு. எனக்கு ரெண்டுமே ஓகே தான். ரெண்டுமே எடுத்துருவோமா? ஒன்று தானே எடுக்க முடியும், ஒன்று சூஸ் பண்ணு. அது எதுன்னு தெரியாம தானே ஒன்று கேட்குறேன். இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு போறேன்னா அங்கே தனியாக தான் பூஜா யூனிட் இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணுறேன்? அதுக்கு தான் இங்கே வந்து வாங்குறேன். ஓ, பிளைவுட்ல வாங்கினா என்னால் விற்க முடியாது. வுட்டில் வாங்கினா நான் விற்றுருவேன். ஓஎல்எக்ஸ் சார் அதான் இருக்கா. எப்படியும் ஒரு 4-5 வருஷம் ஆகும்ல. இந்த 4-5 வருஷம் நான் சாமி கும்பிட எனக்கு வேணும்ல. வுட்டுக்குலாம் வேல்யூ ஜாஸ்தி தான், பிளைவுட்டுக்கு தான் வேல்யூ. இங்கே வந்து 3 படி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு செட் ஆஃப் சாமி வச்சுக்கலாம், அடுத்த லேயர் சாமி வச்சுக்கலாம். கூடவே ஒரு மனம் இருக்குது. இங்கே பெரிய ஸ்டாச்சு ஏதாவது வைக்கணுன்னா வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கற்பூரம்லாம் காமிச்சா அதை வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ட்ரே, இல்லைன்னா டெய்லி ஏதாவது படைப்பாங்க அதுக்கு இந்த ட்ரே, 2 ட்ரா, ஒரு கபோர்ட். மேலே இந்த கலசம் கும்பம் எல்லாம் வச்சு அழகாக இருக்குது. இப்போ இதை சொல்லிட்டீங்களா? இப்போ அதை சொல்லுங்க. இது வந்து இந்த சைடு ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஓப்பன் எப்படியா அதை வாங்கினாலும் ஓப்பனா தானே வச்சுக்க போறேன். அப்புறம் இப்பவும் ஓப்பன்ல தானே இருக்கு. இதே எடுத்துக்கலாமா? ஹைட் உனக்கு கரெக்டா இருக்கும், அது எனக்கு கரெக்டா இருக்கும். நான் அது போட்டோல பார்க்கும்போது இந்த மாதிரி இமேஜின் பண்ணேன். அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. டைலமால இருக்கா. இதை திறந்து பார்க்குறேன், அதை திறக்க முடியல. ஏன்னா அது ஓப்பன். ஆனால் இன்னமும் டைலமால இருக்கா. எனக்கு ரெண்டுமே ஓகே தான். நீ எதை வாங்கி கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன். ஈக்குவலாக பிடிச்சிருக்கு. இப்போ உன் கையில் விட்டேன். இது பில் பண்ணாலும் எனக்கு ஓகே, இது பில் பண்ணாலும் எனக்கு ஓகே. இதுவா கைஸ்? அவன் சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. ஒழுங்காக பில் பண்ணு. இந்த சோஃபா அழகாக இருக்கு. இந்த சோஃபா அழகாக இருக்கு. நீ வாங்கின சோஃபா போய் பார்த்தியா? அதான் வீட்டில் பார்க்குறேன். என்னன்னா நம்ம வீட்டு சோஃபா எங்கே இருக்கேன்னு பார்க்காதீங்க. இங்கே இருந்த சோஃபாவை தான் நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வாங்கணும். நிறைய பேர் இந்த சோஃபா எங்கே வாங்கினேன்னு கேட்டே இருந்தீங்க. நான் வந்து மெரினா மாலில் இருக்க உடன் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து வாங்கினேன். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இதே கலர், இதே டிசைன், இதே சைஸ் எங்கள் வீட்டுக்கும் வேணும்னு கேட்டோம். இதில் என்னென்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இந்த எல்லை வந்து நீங்கள் ரைட் சைடில் கூட வச்சு வாங்கிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து இதே கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் இதே எடுத்துட்டோம். கூடவே இதை வாங்கி கொடுறோன்னு வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டான். அதை விட சூப்பரா ஒரு பெரிய பெட்டி டப்பா மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம்ல. அது ஆசைக்காக நான் 6 மாசம் டைம் கொடுத்தோன்னா சீக்கிரம் மாத்திடுவேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரம் கேட்ட மக்களே, யூனிக்கா இருக்கு இந்த டீ டேபிள், இதை வாங்கி கொடுனா இதையும் வாங்கி கொடுக்கணும். அது மேல இருக்கிறத வாங்கி கொடுத்துட்டேன்ல. இது வந்து வெறும் ட்ரம் அழகா இருக்கு, ஏஸ்தட்டிக்கா வாங்கி கொடுனா அதையும் வாங்கி கொடுக்க மாட்டேன். சரி, சோஃபா வாங்கி கொடுத்தானேன்னு மன்னிச்சு விட்டுட்டு. சரி, அப்ப பூஜா யூனிட் நீயே வாங்கிக்கோ. என்னங்க நமக்குள்ள பிரிச்சு அப்படி வாடா அப்ப எங்க 2 பேருக்குமே வந்து அந்த ஓப்பன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல இருக்க அந்த மார்பிள் ஃபினிஷ் பிளஸ் அந்த வுட் ஃபினிஷ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட கடைசி பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். ஸோ அதை
லாஸ்ட் ப்ரைஸ் என்னன்றதை கேட்டுட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு பூஜா யூனிட் வாங்க போகிறோம். இது வரைக்கும் அந்த டிவி யூனிட் இருக்குல்ல, டிவி இல்லாததுனால டிவி யூனிட்டு நாங்கள் வந்து பூஜா யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் இப்போ கண்டிப்பாக பூஜா யூனிட் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்து வாங்கியிருக்கேன். பூஜா யூனிட் டிசைட் பண்ண சொன்னாங்க. இந்த கண்ணாடி நான் அப்போவே கேட்டேன், நீ வாங்கி தரல. சரி, அது கூட ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போ. இன்னுமே அந்த கண்ணாடியை உள்ள கைஸ். இந்த சோஃபா வாங்கும்போது இதுவும் வாங்கி கொடுன்னா அப்படி என்னங்க உங்களுக்கு? ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நீ கேட்டிருந்த இது வந்து 5,999 ஒர்த்தான்னு கமெண்ட் பண்ண சொல்லி, இந்த வுட் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது ஒர்த்து 6,000 இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எங்க வைப்பீங்க? அந்த ஸ்விட்ச் போர்டு இருக்குல்ல என்ட்ரன்ஸ்ல அங்க, இல்லைன்னா என் கன்சோல் டேபிள்னாலேயே வைப்பேன். கன்சோல் டேபிள் மேல இது வச்சா நல்லா இருக்கும். இதை மட்டும் தான் வைக்கணும், கூட ஒரு 2 வைக்கணும். இப்போ இருக்க புத்தா ஸ்டாச்சுலாம் எடுத்து பர்த்டே வாங்கி கிஃப்ட். சரி, அந்த 2ல் தான் நம்ம கன்ஃபார்மாக ஒன்று எடுக்க போகிறோமா? ஆமாம், எனக்கு பூஜை ரூம் வேணும். நான் நிறைய ஆன்லைனில் பார்த்தேன், இன்ஜினியரிங் உள்ள டிசைனாக இருக்கு. ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் கூட வேணாம். உட்டன் ஸ்ட்ரீட்டில் தான் சூப்பராக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வைக்கிற சைஸுக்கு கரெக்டாக எதுவும் இருக்குது. இது கொஞ்சம் பெருசு தான், ஆனால் அந்த இடத்த பிளாக் பண்ணி இதை வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இவன் ஒரு ரெக்லைனர் ட்ரேஸ் உள்ள ஒரு பர்சன். வீட்டில் வந்து இப்படி கிளிக் பண்ணால் வரும், இங்கே வர மாட்டேங்குது. வரும், அந்த பக்கம் இருக்குடா. ஓகே, வந்து எலக்ட்ரிக்கா அது கிளிக் பண்ணா இங்க ஓபன் ஆகும். என்ன மெட்டீரியல் இது? வெல்வெட் உள்ள ஃபில்லிங் எல்லாமே வந்து மைக்ரோஃபைபர் ஃபில்லிங் வரும் சார். ஸ்டார்க் அண்ட் காம்ப்ரஸ் எல்லாம் மைக்ரோஃபைபர். ரொம்ப சாஃப்டா இருக்கு. இங்கே செட்டில் ஆயிடுறியா அண்ணா? ஏதாவது வேகன்சி இருக்கா? லேப்டாப் அட்டைப்பொட்டியில் வச்சு எல்லாருக்கிட்டையும் என்ன திட்டு வாங்க வைக்கிறதுல இதை வாங்கிக்கிறியா? நல்லா இருக்கு. லேப்டாப் டேபிள் தானே இது? 45,000. ஆமாம், பாரு எத்தனை பேர்கிட்ட என்ன திட்டு வாங்கி கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒன்று வாங்கினது மார்ஷல் ஸ்பீக்கர் வைக்கிறேன்ட்டு ஓரம் வச்சுட்டு இந்த அட்டைப்பொட்டியை யூஸ் பண்ணி டெய்லி என்ன திட்டுறாங்க. இவ்வளோ வாங்குறீங்க, ஹஸ்பண்டுக்கு ஒரு லேப்டாப் டேபிள் வாங்கி தரியா? வாங்கி தரேன், வாங்கிக்கோ. இது ஓகேவா பாருங்க. ஆக்சுவலாக அந்த லேப்டாப் டேபிள் வந்து முன்னாடிலேருந்தே வாங்கி தரேன். நான் தான் வாங்காமல் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த பாக்ஸே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாமல் அதில் வந்து காசு போடணுன்றதுக்காக தான் நான் வாங்காமல் இருந்தேன். இது நல்லா இருக்கா? ஒன்று இருக்கு வீட்டில், அதை ஹைட் வந்து அவனுக்கு வசதியா இல்லையா? இந்த டப்பா, அதுவும் வீட்டில் எத்தனையோ டப்பா இல்லை, இந்த டப்பா வச்சு பார்த்துட்டு இந்த டப்பா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் டெய்லி அந்த அட்டைப்பொட்டி எடுத்து ஒழிச்சு வைக்கிறேன். ஆனாலும் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் வர கோச்சிக்கிறான். அந்த அட்டைப்பொட்டி எதுக்கு இங்கேருந்து எடுத்து வச்சேன். ஆனால் மக்கள் என்ன கமெண்ட்ல வச்சு செய்கிறாங்க. இவனுக்கு அது புரியுதா? ஒரு நாள் வீடியோவில் சொல்லிட்டு வேற எடுத்து வைக்கிறான். இன்னைக்கு நீ திட்டு வாங்க பாரு. மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்படி வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உனக்கு வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சு பண்ணணும்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இன்னும் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆமாம் ஆமாம், மவுஸ் வேணும்னா நீ இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,374. இதுல 2 கலர் இருக்கு. இது ஹனி வுட், அது வந்து வால்நட் ஃபினிஷ். எனக்கு வால்நட் தான் பிடிக்கும். வால்நட் ஃபினிஷ் 300 ரூபாய் அதிகம்டா. உனக்கு பிடிச்சது எல்லாமே விலை அதிகமாக தானே இருக்கும். அதுக்கு நான் ஒரு கோட் படித்தேன், உனக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவான இது பிடிக்குது, உன் டேஸ்ட் அப்படி இருக்குன்னா நீ அதை அஃபோர்ட் பண்ணுறதுக்கான தகுதி உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உன் புருஷனுக்கு எவ்வளோ இருந்துச்சு? 13 யூஸ் பண்ணுவோம். ஓகே, 13 தான் கரெக்டாக இருக்கு. உன்னோடது இந்த 16 நினைக்கிறேன். 16 தான் வெள்ளம். லேப்டாப் பெருசு. இந்த ஜென்மா ஃபுல்லாக அந்த டப்பா தாண்டா ஒன்று. இப்போ எனக்கு மட்டும் தான் ஷாப்பிங் போங்க. 3 மிரரில் இது பிடிச்சிருக்கு. ப்ளூ தானா?
மூணு இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. ஆனா நம்ம வீட்டுக்கு இதுதான் அழகா இருக்கு. இது ஒரு மாதிரி ரஸ்டிக்கான அந்த கேரளா ஹோம்ல இருக்கும்ல அது வாங்கிக்கோ. நிஜமாவா? போன வாட்டி வாங்கி தர மாட்டேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்ல சொன்னேன். நிறைய பேர் சூப்பரா இருக்கு ப்ரோ வர்த்துன்னாங்க. மீற முடியுமா? நன்றி மக்களே. மூஞ்சில எவ்வளவு சந்தோஷம் பாரு. ஆமா, இது எனக்கு ட்ரீம்லலாம் வந்துட்டு போவோம். அப்போ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. சவுடி கேட்ட ப்ளூ இல்லை. ஆர்டர் பண்ண வருமா? வரும். இல்லை, எனக்கு அந்த ப்ளூ தான் பிடிச்சது. இது ரொம்ப லைட். அதுவே லைட் ப்ளூ தான், அதில் இது இன்னும் லைட். தேங்க்ஸ் ஓப்பன் தேங்க்ஸ். இப்போ அதை வேணா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிப்போம். அப்போதான் பூஜா யூனிட் வரும்போது தானே. அது எவ்வளோ டேஸ்ட் மட்டும்? ஏன் தெரியுமா மக்களே, கௌதம் எனக்கு எல்லாமே நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தரான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடக்கிறதுல இன்சிடென்ட்ஸ்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஃப்ளைட் ஒன்று இதுவாகி அவ்வளோ பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அந்த மாதிரி லைஃப் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிடணும், எதுக்கு சம்பாதிக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட் தான் கௌதம்க்கு. அதனால தான் நான் எது கேட்டாலும் நோ சொல்கிறது இல்லை. நான் எவ்வளோ நாள் இருப்பேனோ அவ்வளோ நாள் உன்னை சந்தோஷமாக பார்த்தேன். சேம் டு யூ. இன்னும் எங்கள் அண்ணா மட்டும் வாங்கி தராரு, நீங்கள் எதுவும் வாங்கி தரேன்னு நினைக்கிறீங்க. அண்ணாக்கு அடுத்த விளாகில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது என்னன்னு அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகலான்னு தெரியல. அதை பார்த்தா கௌதம் ஓவரா சர்ப்ரைஸ் ஆகும் நானாக இமேஜின் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை பார்ப்போம். நானே என்ன சொல்கிறது, ஆர்வமாக இருக்கேன் கௌதம் எக்ஸ்பிரஷன் பார்த்து. உங்களுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை, எனக்கும் சர்ப்ரைஸ் தான். என்ன வாங்கியிருக்கான்னு எனக்கே தெரில. என்னவா இருக்கும்? இது வரைக்கும் நான் கௌதமை கேட்காம அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தது மொதல் வாட்டி மொக்க வாங்கினதுலேருந்து இதுதான் ரொம்ப வருஷம் கழிச்சு நானாக டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த கிஃப்ட் அவனுக்கு பிடிக்கும். இல்லை, என் பர்த்டே கூட நீங்களே நிறைய டிசைட் பண்ணி. அது ஆனால் எல்லாமே உன்னோட விஷ் லிஸ்ட்ல பிடிச்ச பக்கெட் லிஸ்ட். இது உனக்கு பிடிக்குமானே தெரியல. நானா யோசிச்சு அவனே சுயமா சிந்திச்சு. ஓகே, போய் பில்லிங் போடுறேன், கூப்பிட்றாங்க, போட்டு வந்துடுறேன். வாங்கியாச்சா? வாங்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரியே அது வீட்டுக்கு டெலிவரி ஆக இன்னும் 4-5 days ஆகுமா. வீட்டுக்கு வந்தோடனே அது எப்படி இருக்கு. மிரருக்கு வந்து இன்னும் 2 வாரம் ஆகும். ஆமாம், மிரர் வந்து நான் கேட்ட கலர் வந்து அவைலபிளாக இல்லையா. அது இங்கே உதய்பூரா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அவங்களோட அங்கேருந்து வரணுமா. அதனால அதுக்கு மட்டும் ஒரு 10 to 20 days ஆகும்ட்டாங்க. ஸோ அது வர லேட் ஆகும். ஆனால் பூஜா யூனிட் 4-5 days வந்துடுமா. வந்தோடனே நம்ம வீட்டில் பூஜை அழகாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி நாங்கள் இன்னும் நிறைய பிளானிங் இருக்குது, அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். அப்படி சூப்பர் vlog-ஓட உங்களை சீக்கிரமாக பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா, பை, see you.